My dear students, this is Class 12 Maths Chapter 2 Exercise 2.7ல question number 5 பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படித்த ஒரு ஃபார்முலா இங்கே அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி அதை கொண்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம். இஃப் a plus b plus c equal to 0, then a cube plus b cube plus c cube equal to 3abc. இது நீங்கள் 9th படித்த ஒரு ஐடென்டிட்டி, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. அதை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறேன். சார் நீங்கள் இது எப்படி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா, நான் இதை வந்து சால்வ் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள். a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 கரெக்டாக. அப்போ a ப்ளஸ் பி இங்கே வச்சுட்டு சி அந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் சி. ஓகே, ரெண்டு சைடில் க்யூப் எடுப்போம். டேக் க்யூப் போத் சைடு. அப்போ a ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் சி க்யூப். அப்போ ஃபார்முலா என்ன? a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இந்த சைடு மைனஸ் சியை 3 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சி க்யூப் தான் வரும். ஓகேவா? இப்போ a cube ப்ளஸ் b cube ஃபஸ்ட் டேர்மு லாஸ்ட் டேர்மு எடுத்து ஜோடியாக போட்டுக்கலாம். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள். 3 காமனாக இருக்குது, ஒரு a காமனாக இருக்குது, ஒரு b காமனாக இருக்குது. அது போக இங்கே ஒரு a மீந்திருக்கு, இங்கே ஒரு b மீந்திருக்கு. அப்போ a ப்ளஸ் b ப்ராக்கெட்டுக்குள்ளே ஈக்குவல் டு மைனஸ் சி க்யூப். ஓகே, இப்போ திரும்பவும் a ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் சி அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவா. ஈக்குவேஷன் 1 எடுத்து இங்கே அப்ளை பண்ணும்போது a ப்ளஸ் பிக்கு பதிலாக ஒரு சி வந்துடும். அப்போ a க்யூப் ப்ளஸ் பி க்யூப், இந்த மைனஸ் சி க்யூப் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். அதை நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்த்துக்கலாம். 3ab. இந்த a ப்ளஸ் பிக்கு பதிலாக மட்டும் நான் என்ன போட போகிறேன்? மைனஸ் சி போட போகிறேன். ஈக்குவல் டு மைனஸ் சி க்யூப். இப்போ இந்த டேர்ம் மைனஸில் இருக்குது, அந்த சைடு கொண்டு போயிடலாம். இந்த டேர்ம் மைனஸில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ a க்யூப் ப்ளஸ் பி க்யூப் மைனஸ் சி க்யூப் இந்தாட்ட வந்து ப்ளஸ் சி க்யூப். இந்த மைனஸ் டேர்மு அந்தாட்ட போயிட்டு ப்ளஸ் டேர்மை மாறிடும். அப்போ 3abc. புரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் இந்த சம்மில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இதான் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எழுத போகிறேன். கிவன் காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு 0. இது ரெண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள். அடுத்து சைன் ஆல்பா சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா ஈக்குவல் டு 0. ரெண்டுமே 0 தான். அப்புறம் இது ரெண்டு பேரும் ஈக்குவல் இதான் சொல்லிக்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில். நம்ம என்ன ஷோ பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரணும், செகண்ட் சப்டிவிஷனில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? லெட் a ஈக்குவல் டு காஸ் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். தென் b ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அடுத்து c ஈக்குவல் டு காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இதை நான் ஆய்லர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா என் வேலை ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ இதை நான் ஆய்லர் ஃபார்மில் என்ன சொல்லுவேன்னா, ஈக்கு பவராக கொடுப்பேன். இப்போ பாருங்கள், இந்த பாட்டை மட்டும் விட்டுட்டு மீதி பாருங்கள் ஐ சைன் ஆல்பா. இதில் சைனையும் விட்டுருங்க, ஐ ஆல்பா மட்டும் தலை மேலே எழுதுங்க. அவ்வளோதான்ப்பா ஆய்லர் ஃபார்ம். அதே போல் இது எப்படி எழுதுவோம் ஆய்லர் ஃபார்மில்? ஐ பீட்டா. இது எப்படி எழுதுவோம்? இ பவர் ஐ காமா. ஓகேவா? ஸோ இது போல் மூணையும் ஆய்லர் ஃபார்முக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, a ப்ளஸ் பி ப்ளஸ் சி பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. a ப்ளஸ் பி ப்ளஸ் சி நம்ம இப்படியே இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், a b c கரெக்டாக மூணையும் ஆட் பண்ணும்போது காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் காமா. ஓகேவா? இப்போ சம்மில் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு 0. சைன் ஆல்பா சைன் பீட்டா சைன் காமா ஈக்குவல் டு 0. அப்போது இவங்க 3 பேரும் சேர்த்தா 0. இவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் ஐ காமன் எடுத்துட்டோம்னா உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே சைன் ஆல்பா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமான்னு வருமா?
ஸோ இதுக்கு ஒரு 0, அப்போ 0 ப்ளஸ் I இன்ட்டு 0 என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கிடச்சிடுது. தட் ஷோஸ் A ப்ளஸ் B ப்ளஸ் C ஈக்குவல் டு 0. இப்போ நான் தாராளமாக இது க்யூப் போட்டு ஈக்குவல் டு 3ABCன்னு எழுதலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் தாராளமாக எழுதலாம். A cube plus B cube plus C cube equal to 3ABC. கரெக்டா? அப்போ 3ABC. ஓகே. ஏன்னா நான் ஏற்கனவே இதை ப்ரூவ் பண்ணி இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ A plus B plus C equal to 0 வந்த உடனே நான் இந்த ரூலை நான் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ A cube, B cube, C cube மூணுத்துக்கு நடுவில் ப்ளஸ் சிம்பிள் நான் இந்த ஆயிலர் ஃபார்மில் எடுத்து வச்சுருக்கேன்ல அதை எடுத்து இங்கே போட்டுக்கிறேன்ப்பா. ஸோ பவர் இருக்கிறதுனால நான் பாருங்கள் இங்கே இருக்குது இல்லையா 3 ஏக்கான ஆயிலர் ஃபார்ம், பிக்கான ஆயிலர் ஃபார்ம், சிக்கான ஆயிலர் ஃபார்ம், அதை 3 இங்கே எடுத்து எழுதி அது தலை மேலே பவர் 3 எழுதிக்கிறேன். இ பவர் ஐ ஆல்பா, அதுக்கு பவர் 3, இ பவர் ஐ பீட்டா, அதுக்கு பவர் 3, இ பவர் ஐ காமா, அதுக்கு பவர் 3 equal to 3 into ABCக்கு பதிலாக e power I alpha into e power I beta into e power I gamma. புரியுதுங்களா? இப்போ பவருக்கு பவர் வந்தால் ஒரு ரூல் பாருங்கள், a பவர் m, அதுக்கு பவர் n வந்தால் a பவர் mn, பவரை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இந்த சைடில். இன்னொரு ரூல் a பவர் m into a பவர் n பேஸ் சேமாக இருக்கிற பட்சத்தில் பவரை வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இது ரெண்டு ரூலும் நம்ம 8th படித்தோம். இது வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம், இது வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த 3 உள்ளே இறங்கிடும். இ பவர் 3 அதாவது I3 ஆல்பா ப்ளஸ் இ பவர் I3 பீட்டா ப்ளஸ் இ பவர் I3 காமா. ஓகே, இந்த சைடில் 3 இன்ட்டு இ பவர் ஐயை காமனாக வெளியெடுத்துருவோமா, I இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. எனிவே நம்ம ஐயை காமனாக வெளியெடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஐ ஆல்பா ப்ளஸ் ஐ பீட்டா ப்ளஸ் ஐ காமான்னு எழுதி திரும்ப எடுக்கிறத விட இந்த ஸ்டெப்லேயே நான் அந்த வேலையை செஞ்சிடுறேன். இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதிக்கலாமா? இ பவர் I3 ஆல்பாவை நான் எப்படி எழுதுவேன்னா காஸ் 3 ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் 3 ஆல்பா. ஸோ இது வேலை முடிஞ்சது. இப்போ இதை எப்படி எழுதுவோம்? ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் ஐ சைன் 3 பீட்டா. இது எப்படி எழுதுவோம்? காஸ் 3 காமா ப்ளஸ் ஐ சைன் 3 காமா. ஓகேவா? சரி, இந்த சைடில் பாருங்கள் 3 அப்படியே போட்டாச்சு. இதை வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஓகேவா? இப்போ 3 உள்ளே கொடுத்துடலாமா? ரெண்டு டேர்மும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதில் பாருங்கள், ரியல் பார்ட் தனியாக பிரிச்சுக்கிறேன். காஸ் 3 ஆல்பா காஸ் 3 பீட்டா காஸ் 3 காமா, இது வந்து ரியல் பார்ட்டு. இப்போ இமேஜினரி பார்ட்டு இவங்கெல்லாம் ஐ வச்சுட்ருக்காங்க பாருங்கள். ஐ வச்சுட்ருக்கிறவங்ககிட்டருந்து ஐயை வெளியே எடுத்துடுறேன், மீதியை நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுறேன். சைன் 3 ஆல்பா sin 3 beta plus sin 3 gamma equal to 3 into cos alpha plus beta plus gamma plus 3 into I sin alpha plus beta plus gamma. இப்போ நான் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன் செப்பரேட்டாக. பாருங்கள், இது ரியல் பார்ட்டு, இது இந்த பக்கம் ரியல் பார்ட்டு. ஈக்குவேட் பண்ணிடலாமா? ஸோ தட் இம்ப்ளைஸ் காஸ் 3 ஆல்பா காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ ரிசல்ட் 1 நமக்கு கிடைச்சிடுது. ஓகே, இப்போ இமேஜினரி பார்ட்னா கம்பேர் பண்ணும்போது இமேஜினரி பார்ட்டு பாருங்கள், ஐயை மட்டும் விட்டு பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட்டு, இங்கே ஐயை மட்டும் விட்டு பார்த்தீங்கன்னா இது இமேஜினரி பார்ட்டு. பாருங்கள், இமேஜினரி பார்ட்டில் என்ன இருக்குன்னா sin 3 ஆல்பா ப்ளஸ் sin 3 பீட்டா
ப்ளஸ் சைன் 3 காமா ஈக்குவல் டு ஐயை விட்டுடுங்க 3 இன்ட்டு சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இவங்க கேட்ட ரெண்டு ரிசல்ட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதான் கேட்டிருக்காங்க. அது ரெண்டு சப்டிவிஷனில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம், செகண்ட் ரிசல்ட்டும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே சொல்லிடலாமா? ஆன்சர் ஷோர்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.